இன்றைக்கு பெண்களை பற்றிய ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெண்களை பற்றினா ஆண்களை எங்களுக்கு இல்லையான்ற உங்களுக்கும் தான் வருது. ஆமென். ஆண்டவருக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆக இந்த நாளில் நாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், Book of Judges, chapter 5, verses 24. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆவியானவர் ஆண்டவரே சிலுவையிலே மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமை மறைத்து நீங்க பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தெபோராலும் பாராக்கும் பாடுகிற பாடல்களிலிருந்து ஒரு வசனத்தை நாம் படித்தோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன். நாங்க ஜெபிக்கவும் மாட்டோம், நாங்க பாடவும் மாட்டோம்னா அப்போ என்னன்னு அர்த்தம்? கோமால இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இருக்கீங்களா? அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது இல்லையா? நம்ம வாழ்க்கையில துன்பங்களும் சந்தோஷங்களும் என்ன செய்யுது? மாறி மாறி வரும். சிலருடைய முகமெல்லாம் எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும்? சிடுமூஞ்சியா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும்? இந்த ஃபேஸ்புக்கில் இதுலலாம் லைக் அப்படியெல்லாம் போடுவாங்க. அப்படி போடும்போது ஃபேஸஸ் எல்லாம் போடுவாங்க. சில ஃபேஸ் எப்படி இருக்கும்? அப்படியே செங்கலரில் இருக்கும், அப்படியே சிடு 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 சிடுன்னு இருக்கும். அந்த மாதிரி சில பேருடைய மூஞ்சி எப்படி இருக்கும்? எப்பொழுதும் அப்படியே முள்ளை கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யாரு போனாலும் குத்துவாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க? நல்ல சிரித்த முகமாய் மலர்ந்த முகமாய் இருப்பார்கள். அந்த மாதிரி ஆண்டோடைய வார்த்தை எப்படி கேட்கணும்? மலர்ந்த முகத்தோடு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கவனிங்க, இங்கே நாம் படிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த தெபோரால் பாடுகிறாள். என்ன பாடுகிறாள் என்றால், ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இப்போ உங்களை குறித்து ஒரு நாள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பாடல்களை பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி பாடணும்? உதாரணமா சொல்றேன். பிரதர், செல்வத்தின் மனைவியாகிய சௌந்தரம் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு என்ன செய்யணும்? ஜனங்கள் பாடணும். என்ன செல்வத்தையே பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. செல்வம் என்னைக்கும் தேவை. செல்வம் இல்லைன்னா வாழ முடியாது. பிரதர் ஆனந்த் உடைய மனைவியாகிய பசுமதி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி என்ன செய்யணும்? ஜனங்கள் பாடணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொன்னா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்த்துதலை பெற வேண்டுமானால் மனைவியாகிய அல்லேலூயா செயல் இல்லாம என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. ஏதோ சம்திங் she has done, she has impacted something, ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஏபேரின் மனைவியாகிய யாகேல்
ஸ்திரீகளுக்குள் among the women she was a blessed person. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாகேல். அடுத்த வரி என்ன சொல்லுகிறது? கூடாரத்தில் வாசமாய் கூடாரத்தில் வாசம். கூடாரம் என்ன? வீடு. கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு என்ன அர்த்தம்? surely she was a blessed person. Hallelujah. ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற, வீட்டில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் பட்டவளே. இப்ப குடும்பம் கட்டப்படுறது யாரால? ஸ்திரீகளால. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணால். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. ஆக ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் குடும்பத்தை கட்ட முடியும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இடிக்கப்பட்டு போறது காரணம் என்ன? ஸ்திரீகள். பெண்கள் ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, பெண்கள் ஒழுங்கா ஆண்டவரை தேடுறதில்ல, பெண்கள் ஒழுங்கா குடும்பத்துல கணவன் கொண்டு வருகிற அந்த சம்பாத்தியத்தை வைத்து குடும்பத்தை நடத்த பழகுவதில்லை, வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யறதில்ல, பிள்ளைகளை ஒழுங்காக கவனிப்பதில்லை. இதனால எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு என்ன செய்துங்க? சீரழிந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. சில பெண்கள் காசு மேலதான் குறியா இருப்பாங்க. புருஷன் எங்கேயோ எப்படியோ சம்பாரிச்சுட்டு வரணும், சம்பாரிச்சுட்டு வந்தா சந்தோஷம், சம்பாதிக்கலன்னா 60 வயசு வரைக்கும் புருஷன் சம்பாரிச்சுட்டு வருவார். வேலைக்கு போறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு? 60 வயசு. 60 வயசு வரைக்கும் கவனிப்பு இருக்கும், 60 வயசுக்கு அப்புறம் கவனிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா அங்க என்ன இல்ல, இந்த மாதிரி இருக்க கூடாது. அல்லேலூயா. அதனால ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டுமானால் பெண்கள் என்ன செய்யணும்? தங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே ஜெபித்து பரிசுத்தத்துல விசுவாசத்துல குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவளா இருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா. சில பேர் நகோமி மாதிரி. நகோமி என்ன செய்யறா? பஞ்ச காலத்துல சுத்தி முத்தி பாக்குறா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் எங்க போவேன்? மோவாபுக்கு போன் குடும்பத்தையே மொபைலைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடறான். அந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க? குடும்பத்தையே பிரச்சனைக்குள்ள நடத்துகிறார்கள். ஆமென். ஆக தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து கொண்டு பெண்கள் எப்படி இருக்கணும்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லணும், இந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்கு. அல்லேலூயா. இந்த பெண்ணை விவாகம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். அவளை கட்டிட்டு வந்த நேரம் குடும்பமே விளங்காம போச்சு, குடும்பமே ஒண்ணு இல்லாம போச்சு, குடும்பத்தை 2 ஆக்கிட்டா அப்படின்ற பேச்சு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏசா என்ன பண்ணா? போய் விவாகம் பண்ணிட்டு வந்தான். அந்த விவாகம் பண்ணிட்டு வந்த அந்த மருமக்கள் மார் என்ன செஞ்சாங்களாம்? அந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களாம்? மனநோவா இருந்தாங்க. எப்படியெல்லாம் அவங்களை சங்கடப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் சங்கடப்படுத்துறாங்க. ஏன்னா இள ரத்தம், அதனால என்ன செய்யறாங்க? வயசானவங்களை சங்கடப்படுத்துறாங்க. சங்கடப்படுத்தக்கூடாது. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? அல்லேலூயா. ஆக குடும்பம் என்ன செய்யணும்? உங்களால கட்டப்படணும். இருக்கிற வருமானத்துக்குள்ள குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து என்ன செய்யணும்? செயல்படணும். அல்லேலூயா. பெண்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் நிறைய சலுகை கொடுக்குது இல்லையா? பெண்களுக்கு நிறைய சலுகை கொடுக்குது. என்னென்ன சலுகை கொடுக்குறாங்க? உரிமை தொகை 1000 ரூபாய், இலவச பஸ்,
அப்புறம் பெண் பிள்ளைகள் பிறந்தா 50,000 கொடுக்கறாங்க. பெண்களுக்கு திருமணத்துக்கு தான் தாலிக்கு தங்கம் இல்லையா? இப்ப இல்லையா? 1000 ரூபாய் தராங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய். அப்புறம் விதவை உதவி தொகை, கன்சீவா இருக்கும்போது பணம் கொடுக்கறாங்க. 6 மாசம் 1 வருஷம் லீவ் குறைஞ்சிச்சா? கவர்மெண்ட் 1 வருஷம் லீவு கொடுக்கறாங்க. குழந்தை பெத்தா 1 வருஷம் சம்பளத்தோட லீவு. எத்தனை சலுகை பாருங்க. ஆனா இத்தனை சலுகை கொடுத்தும் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் பயன்படுத்தாம கடன்ல கொண்டு போய் விட்டுறாங்க, பிரச்சனையில கொண்டு போய் விட்டுறாங்க, அவமானத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. சோ தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தையின்படியாக யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். காரணம் என்ன? இதெல்லாம் பிரசங்கம் பண்ண ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் கொடுக்கப்பட்ட ஷார்ட் டைம்ல நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அதாவது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களா. அதுக்கு முன்னாடி 3வது வசனம் படிங்க. அவனுக்கு 900 1ல இருந்து 3 வரைக்கும் படிங்க. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சரி, இங்க பார்க்கிறோம் இந்த யாபீன் என்கிறதான கேனானிய ராஜா, அதாவது கானான் தேசத்தை அரசாண்ட ராஜாக்கள்ல ஒருத்தன் யாருங்க? யாபீன். இந்த யாபீன் என்பவன் என்ன செஞ்சா? இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் அரசாண்டான். எத்தனை வருஷம்? இந்த 20 வருஷம் அவங்க என்ன செஞ்சானா? கொடுமையாய் ஒடுக்கினான். 20 years he oppressed the people of Israel like anything. கொடுமையாய் ஒடுக்கினான். ஏன் இந்த ஒடுக்கம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன் இந்த பாடுகள் பாருங்க. 1வது வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படின்னா ஒரு கடல் அலை மாதிரி, முன்னாடி வரும் பின்னாடி போகும், முன்னாடி வரும் பின்னாடி போகும். இந்த மாதிரி அநேகருடைய வாழ்க்கை காண. கொஞ்ச நாள் நல்லா பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அடுத்த கொஞ்ச நாள் அவங்கள பார்க்கவே முடியாது. இருக்கீங்களா? சீசன் கிறிஸ்டியன்ஸ். ஆமென். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க? கர்த்தரை விட்டு பின் வாங்கிடுவாங்க. கொஞ்சம் பாக்கெட்ல காசு இருக்கும்போது என்ன செய்வாங்க? கர்த்தரை விட்டு பின் வாங்கிடுவாங்க. கொஞ்சம் நல்ல சமாதானமா இருக்கும்போது கர்த்தரை விட்டு பின் வாங்கிடுவாங்க. ஆண்டவரை விட்டு பின் வாங்கினா என்ன ஆகும்? அடுத்த நேரம் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இடத்தை விட்டு விலகிடுவார். சவுல் கர்த்தருக்குள்ள இருந்துட்டு இருந்தாரு, சவுல் ராஜா. ஆனா என்றைக்கு சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனானோ அன்றைக்கு ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவர் விலகின நெக்ஸ்ட் செகண்ட் என்னாச்சு? ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறையும் பொழுது, பரிசுத்தம் குறையும் பொழுது,
விசுவாசம் குறையும் பொழுது ஸ்லோவா என்ன ஆகும் சொல்லுங்க? பிசாசு உள்ள வர ஆரம்பிப்பான். ஆமென். ஒரு அடுப்பு என்னைக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது யாரு கிட்ட வர முடியாது. அந்த அடுப்பு அணைஞ்சு போய் சூடு இல்லாம இருக்குன்னா என்ன செய்யும்? பூனை ஏறி படுத்துக்கும். எல்லாரும் கிட்ட தொடுவாங்க. ஆனா அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தா கிட்ட போக முடியுமா? அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? அனலாய் தணலாய். ஒரு பாட்டு கூட பாடி இருக்கிறாங்க. என்ன பாட்டு? அனலாய் தணலாய் ஆண்டவருக்காக எரிய வேண்டுமே என்று சொல்லி. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. சரி, அடுத்த வாரம் கத்துட்டு பாடுங்க. எப்படி இருக்கணும்? அனலாய் தணலாய் இருக்கணும். அல்லேலூயா. அனலா இருக்கணும். அனலா இருந்தா தான் யாரும் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. நெருங்க முடியாது. எத்தனை பேருக்கு அனலா இருக்கணும்னு ஆசை? டீ குடிக்கிறவங்க எப்படின்னு சொல்லுவாங்க? சூடா குடிக்கணும்னு நினைப்பாங்க. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிச்சா அவன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? ஃப்ரீசர்ல வைக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அடுப்புல வைக்கப்பட்டவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா? சத்தியத்தை சொல்றேன். சத்தியத்தை சொல்றேன். சத்ருவானா பரவாயில்ல, வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. ஏன் இந்த ஜனங்களுக்கு கஷ்டம்? ஏன் இந்த ஜனங்களுக்கு உபத்திரவம் அப்படின்னா என்ன செஞ்சாங்க? அவர்கள் மீண்டும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன பொல்லாப்பானதை செஞ்சாங்க? தேவனை தேடுறதை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை நாடி போனார்கள். தேவனை தேடுவதை விட்டுவிட்டு மனம் போல நடந்தார்கள். மனம் போல போக 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 என்ன வரும்? கஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், கேவலம் வரும். அப்ப என்னாச்சு? ஆண்டவர் அவர்களை யாபீன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த யாபீன் என்ன செஞ்சான்? 20 வருடம் அவங்களை கொடுமையாய் ஒடுக்கினான். கொடுமை என்ன செஞ்சான்? ஒடுக்க. எப்படி ஒடுக்கினா? இப்போ உதாரணமா பாருங்களேன். சம்பளம் வாங்கிட்டு ஜனங்க வராங்க. வரும்பொழுது வட்டிக்காரங்க நிற்பான். வட்டிக்காரன் நிற்பான். அவன் என்ன செய்வான்? கொடு வட்டியா வாங்கிடுவான். வீட்டுக்கு என்னதை கொண்டுட்டு போவாங்க? ஒன்று கொண்டு வா. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை அப்படிதான். சம்பாதிக்க வேண்டியது, வட்டி கட்ட வேண்டியது, அப்புறம் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க வேண்டியது. இருக்கீங்களா? இதெல்லாம் ஏன்? கர்த்தரை ஒழுங்கா தேடாதனால, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனால, மனம் போன போக்கில் போறதுனால. கொடுமையாய் ஒடுக்கினா ஜனங்க விதை விதைச்சு அறுவடை பண்ணிட்டு வராங்க. அதை எல்லாத்தையும் என்ன செய்யறான்? இவன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது படி அவன் வண்டியில ஏத்திட்டு போறான். ஏன்னா அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏன் அடிமைத்தனம்? தேவனை விட்டு பின்வாங்கினதுனால. கொடுமையாய் ஒடுக்கினான். பிள்ளைகளை விட்டு வைக்கல, வாலிப பிள்ளைகளை விட்டு வைக்கல. இது எப்படி நான் சொல்றேன்னு பாருங்க. 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. 5ஆம் அதிகாரம் 28வது வசனம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய தாய் ஜன்னல் வழியாக நின்று அவ என்ன செய்யறா? இன்னும் பையன் வரலையேன்னு பாட்டு பாடுறான், புலம்புறா. புலம்பும் பொழுது அவள் என்ன சொல்றா பாருங்க. அதாவது 30வது வசனம் படிங்களேன். அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வர்ணமான சித்திர தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களில் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பல வர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றால். அப்போ அந்த சிஸ்ராவுடைய அம்மா பாடுறா, புலம்பரா. என்ன அந்த புலம்பல் என்ன சொல்றா பாருங்க. ஆளுக்கு 2 பெண்களையும் கூட்டிட்டு வர வேண்டாமா? கொள்ளையடிச்சு ஜெயிச்சுட்டு வரும் பொழுது நகை நட்டுகள்
அப்புறம் ஆடைகள் எல்லாவற்றோடு என்ன செய்யணுமா? ஆளுக்கு 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க இவங்க? பெண்களையும் அவங்க உபத்திரவப்படுத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் படிக்கிறோம், கொடுமையாய் ஒடுக்கினான். யாரையும் விட்டு வைக்கல. அல்லேலூயா. அந்த மாதிரி சத்துருவின் கையில போயாச்சுன்னா என்ன செய்வான்? யாரையும் விட்டு வைக்க மாட்டான். வருமானத்தை எடுத்துருவான், சுகத்தை எடுத்துருவான், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை எடுத்துருவான், பிள்ளைகளுடைய கற்பை எடுத்துருவான். பாதுகாப்பு இல்லாம போச்சு. அந்த ஒடுக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அவங்க? கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டமா, வாழ்க்கையில பிரச்சனையா, என்ன செய்யுங்க? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை வருஷம் பிரச்சனை? 20 வருஷம், 20 இயர்ஸ். கல்யாணமாகி நல்லா குடும்பத்தோட வாழலான்னு நினைச்சா ஆரம்பத்திலேயே பிரச்சனை. 20 வருஷம் ஓடுது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? கசந்து போச்சு. அப்பதான் உணர்வு என்ன செய்யறாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆக தேவ பிள்ளையே, 20 வருஷம் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. உடனே திருந்தி உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் நம்முடைய முறையிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு உடனடியாக இறங்கி நமக்கு பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டமா, குடும்பத்துல கஷ்டமா, என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வழிகளை காண்பிப்பார். ஆண்டவர் பாதைகளை காண்பிப்பார். சும்மா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையில தொண்டை கட்டிக்கிச்சேன்னு படுத்திருந்தா பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னேறணும், செயல்படணும், உழைக்கணும், வெற்றி பெற முடியும். முடங்கி படுத்தால் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. முடியாதுன்ற வார்த்தை முட்டாளின் அகராதியில தான் இருக்கும். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்றவன் யாரு? முட்டாள். அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஆக நம்ம உழைக்கணும், முன்னேறணும், வெற்றி பெறணும், கிரீடம் சூட்டப்படணும். அல்லேலூயா. ஆக ஒவ்வொருவர் என்ன செய்யணுங்க? செயல்பட வேண்டும். ஆக இஸ்ரவேல் ஜனங்க 20 வருஷம் கஷ்டம். சத்துரு கொடுமையாய் ஒடுக்கினான். இவர் என்ன செய்யறாங்க? முறையிடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. யார் இருந்தா? தெபோரால், பாராக் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு ஜெபிச்சார்கள் அன்னைக்குதான் அவங்களை எழுப்புறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள தெபோராக்கள் இருப்பாங்க, பாராக்குகள் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க எழும்பணும்னு என்ன செய்யணும்? We must pray unto God. அல்லேலூயா. வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும். சும்மா மந்திரத்துல மாங்க விழுகாது. அல்லேலூயா. வேலைக்கு போகாம சம்பளம் வராது. பிரசங்கம் பண்ணாம காணிக்க வராது. அல்லேலூயா. ஆமென். உழைக்களத்துல வந்து நிக்கணும். ஆமென். எங்க வரணும்? ஸ்பாட்டுக்கு வரணும், ஜெபிக்கணும், போராடணும். அப்பதான் கூலி கிடைக்கும். கூப்பிட்டார்கள். ஆண்டவர் யார் எழுப்பினாருங்க? தெபோரால், பாராக் 2 பேரை எழுப்பினாங்க. தெபோரால் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். தீர்க்கதரிசி சொல்றா பாராக்க பார்த்து, பாராக்கே எழும்பு, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நப்தலி புத்தர்களும் செபுலோன் புத்தர்களும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு கூட போக கடவா என்றும் நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கே கட்டளையிடவில்லையா என்றால். அல்லேலூயா. அவர் சொல்ற, ஆல்ரெடி God has commanded to Barak
that I am going to be with you and you are going to chase out King Jabin. கானானிய ராஜாவை நீ முறியடிக்க போகிறாய் என்று ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாருங்க, அவனோடு பேசி இருந்தார், தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்றான், நீங்க வந்தா நான் போறேன். என்னது, நீங்க வாங்க. ஒரு ஆம்பளை யாரை கூப்பிடுறான், ஒரு பொம்பளை கூப்பிடுறான். என்ன இருக்கு இவருக்கு, மீச இருக்குது, முறுக்கி விட்டுட்டு இருக்கிறார். யாரை தேடுறாரு, நீங்க வாங்க நான் போறேன். நீ ஜபத்துக்கு போகணும், உடனே ஃபோன் பண்ணி கேட்கறது, அக்கா நீங்க வரீங்களா? அவங்க அப்பதான் சொல்லுவாங்க, நான் வரலம்மா எனக்கு வேலை இருக்கு. அப்ப நானும் இருந்துக்கிறேன். அவங்க நரகத்துக்கு போறாங்க, நீங்க நகரத்துக்கு போறீங்களா, இருக்கீங்களா? ஆமென். துணையை தேடுறது, நீங்க வந்தா நான் போறேன். அதே போல புருஷன்ட்ட மனைவி, நீங்க வந்தா நான் போறேன், நீங்க வரல அவரு வரமாட்டாரு. நம்ம ஆண்களுக்கு ஜபத்துக்கு வர தவிர என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. நான் ஜபத்துக்கு வாங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்துறேன்பாங்க. என்ன இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படின்னாச்சும் ரோசம் வரட்டும். ஜபத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க. யோனா அதான் சொன்னான், நான் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிதாவது சாகிறதே நல்லது, தூக்கி கடல்ல போடுன்றான். அப்படி ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா, ஆமென். அதனால ஜபத்துக்கு வாங்க. இந்த ஜபத்துக்கு வரணும், இரவு ஜபத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க. ஐயா மாசத்துல ஒரு நாள் வரீங்க, ஆமென். ஒரு நாள் வாங்க, ஆண்டவரை தேடி வாங்க. சகோதரன் முருகேசன் சொன்னேன், ஒழுங்கா ஜபத்துக்கு வந்துடணும்னு, ஒழுங்கா வராரு, பாதி கடனை கட்டிட்டாரு. அல்லேலூயா. 50,000 வட்டி கட்டிட்டு இருந்த, வட்டி மாத்திரம் 50,000. இன்னைக்கு கடன் எல்லாம் மாறிடுச்சு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஜபத்துக்கு வாங்க, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். துணையை தேடுறது, நீங்க வாங்க நான் போறேன், அப்படி அல்ல, நான் போறேன், வெற்றி பெறுவேன், ஜெயம் பெறுவேன். அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரா எழும்பணும். ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கொண்டு ஜெயத்தை தருவேன், வெற்றியை தருவேன். ஆனா இவன் என்ன பண்றான், நீங்க வாங்க நான் போறேன். அப்போ உடனே அந்த அம்மா சொல்றாங்க, சரி, ஆனா இந்த வெற்றி உனக்கு இல்ல, ஒரு ஸ்திரீக்கு தான். என்னைக்கு நம்ம மாட்டன்றோமோ அடுத்த நிமிஷம் அந்த வேலையை செய்யறதுக்கு 10 பேர் எழும்புவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சர்ச்சை கூட்டி பாய் போடுறதுக்கு நான் வரல அப்படின்னா அடுத்த செகண்ட் வேற ஆள் ஆண்டவர் எழுப்புவார். உனக்குள்ளதை நீ இழந்து போனா எப்படி இருக்கணும், கூட்டை விட்டு அலைகிற குருவியை போலதான் இருக்கணும். அல்லேலூயா. என்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றனோ அன்னைக்கு அவங்களை எழுப்பிடுவார். அல்லேலூயா. அந்த மாதிரி என்னைக்கு நான் மாட்டேன் அப்படின்னா 1000 பேர் இருக்காங்க ஆண்டவருக்காக வேலை செய்ய. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் தான் முதல் நிலாவுல கால் வச்சு. ஆனா அவரு வைக்கணும்னு போகல, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், 2 பேர் போறாங்க, அவருக்கு முன்னாடி இருக்கிறதான் கால் வைக்கணும். அவர் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளார நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் பதிச்சிட்டார். இருக்கீங்களா? அத முன்னாடி வைக்கிறவர் தான் எல்லாத்துலயும் தலை சிறந்தவர், அனுபவம் வாய்ந்தவர். அவர் தான் கால் வைக்கணும். அவர் யோசிக்கிறதுக்குள்ள என்னாச்சு, அடுத்த ஆள் வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் யாரை பத்தி சொல்றோம், முதல்ல கால் வச்சோம். தேவ பிள்ளை ஒரு வேலை செய்யறோமா, ஒரு ஊழியத்தை செய்யறோமா, ஒரு காரியத்தை செய்யறோமா, யோசிக்க உடனடியா செயல்படணும். ஆமென். அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலான்ற வரவே கூடாது, இன்னைக்கே செய்யணும். ஆண்டவர் சொல்ல, இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னா ஆண்டவர் சொல்லுவார், அடுத்த வருஷம் வாழ்க்கையில் நான் வரம்பார். அல்லேலூயா. உடனே செயல்படணும், உடனே உடனே இயேசு. அல்லேலூயா. எப்படிங்க, உடனே செயல்படுறார், உடனே. அப்ப உடனடியாக நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னு என்ன செய்யணும் சொல்லுங்க,
உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். பவுல்கிட்ட ஆண்டவர் சொன்ன பொழுதுதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணல. போய் சொந்தக்காரன்னு கேட்டு வரேன்னு சொல்ல, போய் குடும்பத்துல கேட்டு வரேன்னு சொல்ல, உடனே என்ன செஞ்சான்? வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அரபியாவுக்கு போனான். அதனாலதான் அவர் சொல்றாரு, வாட் ஐ ரிசீவ் ஃப்ரம் காட் ஐ பாஸ் ஆன் டு யூ. தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன். இப்ப மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யல? ஆண்டோடைய காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உடனடியாக கீழ்ப்படிணும், உடனடியாக ஒப்புக்கொடு, உடனடியாக அர்ப்பணிக்கணும். என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போல எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன், அம்மாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்ல, உடனே ஆண்டவரை நான் இருக்கிறேன்ப்பா, போறேன்ப்பா, செய்யறேன்ப்பா. அல்லேலூயா. உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? உடனே நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஸ்தோத்திரம். ஆமென். ரைட். இங்க பார்க்கணும், அவன் முடியாதுன்றான். உடனே ஆண்டோட வார்த்தை வருது. சரி, இந்த வெற்றி பாராக்கு கல்ல, இந்த வெற்றி ஒரு ஸ்திரீ தீர்க்க தரிசனமா வந்துருச்சு. யார் மூலம்? அந்த ஸ்திரீ யாகேல் மூலமா தான். யாரு? யாகேல். அவள் மூலமா தான். அந்த பேர் அப்ப சொல்ல, ஒரு ஸ்திரீயின் மூலமா தான் என்ன வரப்போகுது? வெற்றி வரப்போகிறது. ஆமென். சோ என்ன பார்க்கிறோம்னா, அந்த யுத்தத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போ, நான் உன்னை அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். அவனை வரவழைத்து, அவன் என்ன செய்வேன்? கீசோன் ஆற்றண்டையில வரவழைத்து நான் உனக்கு என்ன செய்வேன்? ஜெயத்தை கொடுப்பேன். நான் அவனை வரவழைப்பேன், நான் அவனுக்கு வெற்றியை கொடுப்பேன்னாரு. இப்படி ஆண்டவர் சொல்லி என்ன செய்யல? உடனடியாக செயல்படல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நம்ம பாட்டு தான் நிறைய டைம் ஆயிரும். இப்போ அந்த யாபீனுடைய போர் தளபதி, அவன் பேர் என்ன? சிஸ்ரா. அந்த சிஸ்ராவுக்கு எத்தனை ரதம் இருக்கு? 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். நிறைய யுத்த தளவாடங்கள், யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அவன் கையில் இருந்தது. இப்ப பாருங்க, அந்த நேரத்துல அந்த அம்மா சொல்றாங்க, யாரு? தெபோரால் சொல்றாங்க, நீ இறங்கி போ, அவன் வருவான், அப்ப நீ யுத்தம் பண்ண போறன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வார்த்தையின்படி பாராக் என்ன செய்யறாரு? 14வது வசனத்துல, அப்பொழுது தெபோராள் பாராளை நோக்கி, எழுந்து போ, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். ஹல்லேலூயா. இவன் வேலை என்ன? எழுந்து போ, அவ்வளவுதான். மிச்சத்தை யார் பாத்துக்குவா? கர்த்தர் பாத்துக்குவார். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் எழுந்து ஆலயத்துக்கு வாங்க, மிச்சத்தை ஆண்டவர் பாத்துக்குவார். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையின்படியாகவே என்ன செய்யறான்? இவன் எழுந்து போறான். என் வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்துல, கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா உற்சாகமா தட்டி. Praise God. Hallelujah. 20 வருஷம் ஒடுக்கினவன், 20 வருஷம் அந்த மக்களுடைய வருமானங்களை அபகரித்தவன், 20 வருடம் பிள்ளைகளை எல்லாம் கெடுத்தவன், 20 வருடம் அந்த தேசத்தை ஒண்ணுமில்லாம பண்ணவன். ஆனா என்றைக்கு ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்களோ, கர்த்தர் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. இவன் எழுந்து 10,000 பேரை கூட்டிட்டு போறான், அவ்வளவுதான்.
ஆனா நடந்தது என்ன? அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் சேனை அனைத்தையும், அல்லேலூயா, இந்த எல்லா சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய திட்டத்தில் இணைந்து செயல்படும் பொழுது எப்பேற்பட்ட அடிமைத்தனமும் மாறும். பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். அவன் நினைச்சிட்டு இருந்தான் நமக்கு என்ன இருக்கு, 900 chariots இருக்குன்ட்டு. எகிப்தின் ராஜாவுக்கு கூட எத்தனை ரதங்கள் இருந்துச்சு? 600 ரதங்கள் தான் இருந்துச்சு. ஆனா யாபீனுக்கு எத்தனை ரதம்? 900 ரதங்கள் இருந்தது. சில ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ரதம் இவனுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு ரதம் தேவை, பீரங்கி டேங்கர் மாதிரி. ஆமென். இந்த காலத்து சொல்ல போனா அது அயன் டாம் மாதிரி. என்னது? ஏவுகணை, கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை மாதிரி. அந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறானுங்க. ஆமென். நடந்தது என்ன? கர்த்தர் அவனை கலங்கடித்தார். அவனுடைய கூட்டத்துல ஒருவன் கூட என்ன செய்யலையாம்? தப்பி மீதியாயிருக்கவில்லை. கரங்களை தட்டுங்களா? அல்லேலூயா. நீ எழுந்து ஜெபம் பண்ணு. நீ எழுந்து ஆண்டவருக்காக நில்லு. நீ எழுந்து ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணு. நீ எழுந்து சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லு. நீ எழும்பும் பொழுது கர்த்தர் உனக்காக எழும்புவார். நீ எழும்பும் பொழுது உன் சத்துருவை முறியடிப்பார். நீ எழும்பும் பொழுது சத்துரு எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, அவன் ஒருத்தன் கூட என்ன செய்யறதில்ல, தப்பி போவதில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் அதம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். ரைட். இங்க பார்க்கணும், அந்த நேரத்தில் என்ன செய்யறான்? சிசரான்றவன் இறங்கி கால்நடையாக ஓடி போகிறான். ரதத்துல வந்தவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் பிள்ளைக்கு விரோதமா வந்தா என்ன செய்வான்? தலதெறிக்க ஓடுவான். ஆமென். அல்லேலூயா. நம்ம முட்டி போட்டு ஜெபிச்சோம்னா சத்துரு என்ன செய்வான்? பின்னங்கால் புடனில் அடிக்க ஓடி போவான். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணா உங்க குடும்பத்துல கஷ்டத்தை கொண்டு வர சத்துரு, உன் குடும்பத்துல வறுமையை கொண்டு வர சத்துரு, உன் குடும்பத்துல வியாதியை கொண்டு வர சத்துரு பின்னங்கால் புடனில் அடிக்க தலதெறிக்க ஓடி போவான். அபிஷேகத்தில் நிரம்பி கரங்களை தட்டி ஆவியில் நிரம்புங்க. சத்துருவை மேற்கொள்ற நேரம், ஜெயம் பெறுகிற நேரம். தேவ பிள்ளையே, விடுதலை. 20 வருஷம் கடன்ல வாடுறீங்களா? 20 வருஷம் வியாதியில கஷ்டப்படுறீங்களா? 20 வருஷம் சத்துரு ஒடுக்கிறானா? இன்றைக்கு ஒரு விடுதலை. அந்த விடுதலை தேவ ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த விடுதலை தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த விடுதலை இப்பொழுது உன் வாழ்க்கையில. வேலைக்காக போராடுகிறாயா? 20 வருஷம். இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு உயர்வு, இன்றைக்கு ஒரு அற்புதம். ஆட்டி படைச்ச சத்துரு அங்க இல்ல. அவன் முறிந்தான், அவன் விழுந்தான், அவன் அழிந்தான். ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. ஆவியில் நிரம்பு. எல்லா தடைகள் சுக்குநூறாக உடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியாடைய வல்லமை. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. இந்த ஊழியம் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் போராட்டம். ஆண்டவர் அதை படிக்கும்போது உணர்த்தின, இனி ஒரு பெரிய வளர்ச்சியை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. சத்துரு ஓடுனா. அல்லேலூயா. விடுதலை நமக்கு, வெற்றி நமக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம்.
எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இக்காலும் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இக்காலும் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. அல்லேலூயா. இப்பதான் செய்தி சூடு பிடிச்சிருக்கு. ஆமென். இன்ட்ரோடக்ஷன் இப்பதான் வந்திருக்கோம். இன்னும் அந்த வசனம் வாசிச்ச அந்த யாகேலுக்குள்ளே இன்னும் போகல. ஆமென். இப்பதான் யாகேலை பத்தி சொல்ல போறேன், கவனிங்க. சீக்கிரமா சொல், மணி 8:45. இப்ப யாகேல் என்ன செய்யறா பாருங்க. அந்த நாட்கள்ல அந்த யாபீன் அப்படின்ற கானானிய ராஜாவுக்கும் இந்த யாரது ஏபேர். ஏபேர் யாரு? யாகேலுடைய புருஷன் பேர் தான் ஏபேர். இந்த யாபீனுக்கும் ஏபேருக்கும் நல்ல ஒரு லிங்க் இருந்தது, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது, நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. இந்த ஏபேர் யார் அப்படின்னு சொன்னா, இந்த ஏபேர் யார் அப்படின்னா நம்ம படிக்கணும். இவன் ஒரு கானானியன், இவன் ஒரு மோவாபியன். மோவாபியன் படிங்க, 11வது வசனம் படிங்க. கேனியனான ஏபே என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயும் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். சரி, இங்க என்ன படிக்கிறோம்? இந்த கேனியனான ஏபேர், இவனு யாருங்க? கேனியன். இவனும் கேனியன் என்ன அர்த்தம்? கானான் பகுதியில் இருந்த ஒருத்தன் தான் இவனும். சரியா? இவன் யாருன்னா மோசேயுடைய மாமனாகிய எத்திரோ. அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? கொஞ்சம் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. நம்ம கூட விசாரிப்போம், யாரு என்ன ஊரு என்ன ஏதுன்னு விசாரிச்சேன்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, ரைட் 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 ரைட், நீங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்லாம் கேட்போம். அந்த மாதிரி என்னாச்சு, இவங்களுக்கு இந்த ஏபேர் என்பவன் மோசையினுடைய மாமனாகிய ஓபாவின் புத்திரரோட கொஞ்ச நாள் இருந்து அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறான், சனாயிம் என்கிறதான இடத்துல போய் தங்கி இருக்கிறான். இந்த ஏபேர் என்கிறவன் என்ன செய்யறவன்னா உலோகங்கள்ல வேலை செய்கிறவன். என்னது? உலோகங்கள்ல வேலை செய்கிறவன். எதுல உலோகம்? இரும்பு, செம்பு, இதுல எல்லாம் வேலை செய்யக்கூடியவன். அப்படியானால் யுத்த தளவாடங்கள் எல்லாம் இவன் வேலை செய்யறவன். என்னதுங்க? ஃபேக்டரி வச்சிருக்கிறான். என்ன ஃபேக்டரி? ரதங்கள் செய்யறது, உலோகங்கள் செய்யறதெல்லாம். அப்ப இந்த யாபீனுக்கு எத்தனை ரதம் இருந்துச்சு? 900 ரதம். இப்ப 900 ரதம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த ஏபேர்ன்றவன் இவனுக்கு என்ன செஞ்சிருப்பான்? நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்திருப்பான், ரதத்தை கட்டி கொடுத்திருப்பான், ரதத்துக்கு ஏதாவது ரிப்பேர் வேலை பார்த்திருப்பான். இப்படி எல்லாம் பல வேலைகள் எல்லாம் பார்த்ததுனால, சில ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சதுனால இந்த ஏபேருக்கும் இந்த யாபீனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. அந்த ஐக்கியத்தினால இந்த யுத்தம் நடக்கிற அந்த கீசோன் ஆற்றண்டையில் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து சிசரான்றவன் தப்பி ஓடும் பொழுது எங்க ஓடுறான் பாருங்க, ஆட்சோரிலே குடியிருக்கிற அந்த ஏபேரின் வீட்டை தேடி கால்நடையாக ஓடுகிறான். ஏறக்குறைய அந்த யுத்தம் நடந்த இடத்துக்கும் இவன் இருக்கிற இடத்துக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. ஆகவே அந்த சிசரான்றவன் பட தளபதி என்ன செய்யறான்? கால்நடையாக ஜீவன் தப்ப எங்க ஓடி போறான்? ஏபேருடைய வீட்டுக்கு ஓடி போறான். ஏன் ஓடி போறான்? அவன் ராஜாவுக்கும் இவனுக்கு என்ன இருக்கு? நல்ல ஒரு தொடர்பு இருக்கு, ஏற்கனவே நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறதுனால என்ன செய்யறான்? அங்க ஓடி போகிறான். இப்ப ஓடி போகும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 17வது வசனத்தை படிங்களேன். சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயின. There was good relationship between King
ஏபேர் அண்ட் யாபின். அதாவது ஏபேருக்கும் யாபினுக்கு என்ன இருந்துச்சுங்க? நல்ல ஒரு சமாதானம் இருந்தது. ரைட். அடுத்த வசனம். யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்னண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு ஜமுக்காலத்தினாலே மூடினாள். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த யாகேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா வரையாடு என்று சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? வரையாடு, மலையாடுன்னு சொல்றாரு. நமக்கு என்ன ஆடு தெரியுது? வெள்ளாடு, செம்மறியாடு, பெரியாடு. நேத்தெல்லாம் நிறைய கனவு கண்டு இருந்திருக்கும். இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யுது? கம்பியில தொங்கிட்டு இருக்குது. போகும்போது வெட்டி வாங்கிட்டு போங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப இந்த யாகேல்னு அர்த்தம் வரையாடு. அந்த வரையாடுனுடைய விசேஷம் என்னன்னா செங்குத்தான பாறைகளும் ஏறும், அடி சறுக்காது. ஆமென். சும்மா தரையில நடக்கும் போதே சிலருக்கு நடக்க முடியறதில்ல. அப்பாடான்றாங்க, அம்மாடான்றாங்க. கீழே உட்கார்ந்து கையூனாம எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா பிரைஸ் தரலாம். 2 காலில் இருந்து 4 காலில் போய் 4 காலில் இருந்து முழங்காலில் கால் ஊனி அப்பாடா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. ஆனால் இவள் எப்படிப்பட்டவோ? நல்ல சுறுசுறுப்பானவள். யாகேல் எப்படிப்பட்டவ? ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? சில வீடுகளை சொல்லுவாங்க, ஐயா 7 மணிக்கு தான் ஐயா எந்திரிக்கிறா, 8 மணிக்கு தான் டீயே வருது. சில பேர் வீட்டில் பாலை ஊற்றி வச்சிருக்கிறேன், உட்காருங்க பொறுமையா, டீ வரும் வரும். ஆமென். இருக்கீங்களா? வரையாடு சுறுசுறுப்பு அடையாளம். எப்பேற்பட்ட சிகரத்திலும் ஏறி இறங்கும், சர்வசாதாரணமா ஏறி இறங்கும். இப்ப யாகேல் என்றால் வரையாடு, சுறுசுறுப்புள்ளவள். அது மாத்திரமல்ல, she was a brave woman. நல்ல தைரியசாலி. என்ன தைரியசாலி? நடக்குது என்ன தெரியும்? யுத்தம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தன் செயல்படுறான். அந்த யுத்தத்திலிருந்து ஒருத்தன் ஓடி வரான், செயல்படுகிறவன் ஓடி வருகிறான். இதெல்லாம் தெரிஞ்சதும் என்ன செய்யறான்? அவனை எதிர்கொண்டு போய் வரவேற்கிறாள். அப்படின்னு என்ன இருக்கு? அவளுக்குள்ள தைரியம் இருக்கு. சில வீடுகளில் யாராவது ஏதாவது புதுசா வரன்னு என்ன செய்யறாங்க? உடனே டே நீ போ பையனை, உடனே வீட்டுக்காரங்க நீங்க போங்க நீங்க போங்க. பயம். பள்ளி கண்டா பயம், கரப்பாம்பூச்சி கண்டா பயம். அந்த காலத்துல வீர பெண்மணிகளை பத்தி என்ன சொல்றாங்க சரித்திரத்துல? முறத்தினால புளிய துரத்தினாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? முறத்தினால துரத்தாங்க. இன்னைக்கு முறமா அப்படின்னு என்னன்னு கேட்கிறாங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ இவள் ஒரு வீர பெண்மணி, ஒரு தைரியசாலி. ஒருத்தன் யுத்தத்திலிருந்து ஓடி வரான். அவன் யாரு? சாதாரணமான ஆளல். அவன் பெரிய படத்தளபதி, பெரிய யுத்த வீரன். அவன் எதிர்கொண்டு போய் என்ன செய்யறான்? வார்த்தையினால மடக்கி அவனை உள்ள வர வைக்கிறான். வர நோக்கம் என்ன? வந்தவன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அவன் போனமா தான் போகணும். அல்லேலூயா. சத்துரு எதிர்க்கிறவன் அவன் உயிரோட திரும்பி போகக்கூடாது. அப்படின்னா அவனை கொல்லணுன்ற அடையாளம் அல்ல. பிசாசு தான் நமக்கு எதிரி. அந்த பிசாச ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சாத்தான கல்வாரியில தலையை நசுக்கிட்டாரு. இன்னும் வாள் ஆடிட்டு இருக்குது. ஆடுற வாள்ல பெரிய வேலை செய்யறான். அந்த வாளையும் ஆட்டாம என்ன செய்யணும்? வாளை நறுக்கணும். அல்லேலூயா. வெண்டைக்காயில காம்ப நறுக்கிற மாதிரி சத்துருவின் வாளை எதிர்கொண்டு போய் என்ன செய்யறான்? உள்ளே வாரும், வரவேற்கிற. உள்ளே வாரும். இவ சொல்றா, பயப்படாத, ஃபியர் நாட், உள்ளவா, நீ வீட்டுக்குள்ளவா, பயப்படாத. ஆமென். வார்த்தையினால் என்ன செய்யறான்? அவனை
ஜெயிப்பதற்கான வழியை திறக்கிறா. அல்லேலூயா. வார்த்தையில விழுந்து போகல, வார்த்தையில ஜெயம் பெறுகிறாள். ஆக அநேகர் வார்த்தையில விழுந்து போறாங்க. ஆமென். இந்த ஏவாள் இதில் விழுந்து போனா வார்த்தையில. ஆனா வார்த்தையில ஜெயம் பெறுகிறாள். உங்க வார்த்தை மற்றவர்களை விளைச்செய்கிற வார்த்தையா தான் இருக்கணும். அவங்க உங்களை ஜெயம் பெறுகிற வார்த்தையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பார்க்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறா பாருங்க. ஒரு சமுக்களத்தினால் பயப்படாதேயும் என்று சொல்லி உள்ளுக்குள்ள வர வச்சு ஒரு சமுக்களத்தினால் மூடினாள். என்ன பண்ணா? ஜமுக்காலத்தினால் மூடினாள். உள்ள வர வச்சு அவனை படுக்க வச்சு என்ன பண்ணிட்டா, அவனுக்கு போர்வையை பத்தி மூடிட்டா. அவனுக்கு அப்பயே உணர்வு வந்திருக்கணும், என்னடா உயிருக்கு போராட வந்து தப்பிக்க வந்த அவன் நம்மளை மூடுறாளேன்னு சொல்லி அவன் எழுந்திருந்தான்னா பரவாயில்ல. அவன் என்ன செய்யறான்? படுத்துக்கிட்டான். ஆமென். அடுத்தது என்ன செய்யறா? அடுத்தது அவன் என்ன செய்யறான்? குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான். உடனே அவன் என்ன செய்யறா? தண்ணி அல்ல, என்ன செய்யறான்? பாலை கொடுக்கறான். பால் துருத்தி. அல்லேலூயா. இந்த நைட்ல பாத்தீங்கன்னா அநேகம் பேர் என்ன செய்யும், தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு படுப்பாங்க. எதுக்கு? தூக்கம் நல்லா வரும். அப்ப ஐடியா என்ன? அவனை தூங்க வச்சு முடிச்சு சத்துருவ, மனுஷ சத்துருவ அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா. தண்ணியை கேட்கிறான், என்ன கொடுக்குறான்? பாலை கொடுக்குறான். நல்ல பொருள்ல கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப இதுல இன்னொரு காரியம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வீட்டுல எல்லாம் வச்சிருக்கணும். என்ன இருக்கணும்? பால் இருக்கணும், தண்ணி இருக்கணும், பாத்திரங்கள் இருக்கணும், எல்லாமே வச்சிருக்கணும். சில பேர் வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. இருக்கீங்களா? இப்ப சம்பாதிக்கிற பணங்களை வைத்து என்ன செய்யணும்? நல்ல பொருட்களை வீட்டுல வாங்கி வைக்கணும். சில பேர் வீட்டுல என்ன கேட்டாலும் இருக்கு. இல்லை இல்லை இல்லை. காசு இருக்கா? இல்லை. பொருள் இருக்கா? இல்லை. ஜபம் இருக்கா? இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா அந்த வீடு வெறும் வீடு. ஆக பெண்கள் கற்றுக்கொள்ளணும், உங்க வீட்டுல என்ன இருக்கணும்? எல்லாம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டுக்காரர் கொடுக்கிறாரு, அது எல்லாத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது. அதுல கொஞ்சம் தானே செய்யணும், எருகமா பிடிச்சு வைக்கணும். ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. இப்ப நடக்க முடியாதனால வரதில்லை. அவங்க கணவனும் மனைவியுமா இருக்கும் பொழுது, இப்ப கணவன் இறந்துட்டாரு, அந்த அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவரு எங்க செத்தாலும் இவர் பாக்கெட்ல 10 ரூபா இருக்காது, ஆனா நான் எப்ப செத்தாலும் என் பாக்கெட்ல 1000 ரூபா இருக்கும்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, காசை சேர்த்தி வச்சிருப்பாங்க. அவர் இல்லைங்கும் போதெல்லாம் காசு எடுத்து போடுவாங்களாம், 50 ரூபா 100 ரூபாயெல்லாம். இருக்கீங்களா? அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் காசை இறுக பிடிச்சு வைக்கணும். ஆமென். எல்லாத்தையும் போட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இது பெண்கள் தினத்துக்கு அடுத்த நாளாக்குறனால சொல்றேன். என்ன செய்யணுங்க? எல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதே போல ராத்திரியில சாப்பாடு செய்றீங்களா? ராத்திரில எல்லாம் சாப்பிட்டு சட்டியை கழுவி கம்திராதீங்க. அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கணும் சாப்பாடு. அல்லேலூயா. ஆனால் நைட்டில் யாராவது திடீர்னு வருவாங்க வீட்டுக்கு. ஒருவேளை நைட்டில் உங்களுக்கே பசி எடுத்துரும். நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அந்த டாக்டர் சொல்லுவார், தலைமேட்டில் எப்பொழுது கஞ்சி வச்சிருங்கம்பாரு, பஸ்ஸுன்னா கஞ்சி குடிச்சுக்கோங்க பாரு. ஆமென். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? பெண்கள் விசேஷமாக கையில் இருப்பு இருக்கணும். இப்போ ஆண்கள் சம்பாதிக்கிறத கொண்டு வந்து என்ன செய்யுங்க? பெண்கள் கையில் கொடுங்க. 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, திட்டமிடுங்க, செலவு பண்ணுங்க. அப்பதான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணியாச்சுன்னா அடுத்த நேரம் எங்க போகணும்? கை ஏந்தி தான் நிக்கணும்.
நம்முடைய ஆண்டவருக்கு அனுமதிக்க மாட்டார். இந்த இந்த யாருங்க யாகேல் எப்படிப்பட்டவங்க? அவ நல்ல சுறுசுறுப்பானவள், அவ தைரியம் உள்ளவ, வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் தயாரிச்சனால அதுலேயும் அவ பழக்கப்பட்டவ. அது மாத்திரமல்ல, கையில் செல்வாக்கு உள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா. அந்த மாதிரி உங்கள் பர்ஸில், உங்கள் ஹேண்ட்பேக்கில், சில பேர் ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டிட்டு, நம்ம சர்ச்சுக்கு வர அந்த டீ கடை சாராம்மா, சின்ன சாரா இருக்கீங்களா, அந்த அம்மா கூட பேக் மாட்டிட்டு வருது. இங்கே நம்ம ஆனக்கல் பாளையத்தில் ஒரு பாட்டி, பொக்கவா பாட்டி இருக்குது, 85-90 வயசு இருக்கும், மரியா பாட்டி. அந்த பாட்டி வரும்போது பேகை மாட்டிட்டு வருது. மல்லிகா அம்மாவுக்கு பேகு. இந்த பேக்குள்ள என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். அல்லேலூயா. கையில் என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும், ஏதாவது இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சின்ன வயசுல இருந்து காசு கொடுத்துட்டே தானே இருக்கிறாரு. சின்னதுல இருந்து 10 காசுல இருந்து 10 காசு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பாருங்க. இப்போ 20 கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. என்ன 90 என்ன 2K கிட்ஸா தெரியாது. ஆனால் அப்போ இருந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10 காசு, 4னா 1 ரூபா, 2 ரூபா, 5 பைசா, 20 பைசா, இந்த மாதிரிலேருந்து காசு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த காசு இப்போ இல்லைன்னு செய்யலை, இல்லை. அப்படி இல்லாமல் போகவே கூடாது. எப்பொழுதும் நம்ம கையில் என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் மேன தெரியாமல் காசு எங்கேயா வச்சுருப்பாங்க. ஏதாவது கஷ்டம்னு வரும்போது என்ன செய்வாங்க? எடுத்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி யூ மஸ்ட் சேவ் சம்திங் இன் யோர் ஹோம். அவன் தண்ணி தான் கேட்கறான். தண்ணி எல்லாரும் கொடுப்பாங்க. பால்னா என்னது? சாப்பாடு, ஆகாரம். அவன் வீட்டில் என்ன இருந்துச்சு? ஆகாரம் இருந்தது. ஆமேன். வெண்ணையும் பாலும் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி பாட்டு பாடும்போது சொல்றாங்க. அப்ப வீட்டில் என்ன இருக்கணும்? ஆகாரம் இருக்கணும். சில பேர் வீட்டில் எல்லா டப்பாவும் காலியா இருக்கும். காலி ஆகும் பொழுது என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாங்குவதற்கு பணத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெட்டியில காணிக்கை நீங்க செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் களஞ்சியம் பூரணமாய் நிறம். டைம் ஆயிடுச்சு. அடுத்தது அவன் தூங்கிட்டு திரும்பவும் போத்திட்டா, திரும்பவும் தூங்குறான். அவன் என்ன செஞ்சா? நான் வெளியே போய் பார்த்துக்கோன்னு சொல்றான்ல, சுருக்கமா சொல்லிடுறேன். வெளியே போய் நின்று பார்க்கறான். யாராவது வந்தா யாரும் இல்லைன்னு சொல்லிடுன்றான். ஓகேன்னு வெளியே போய் நின்றுட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கொரட்டை சத்தம் வருது. சில பேர் கொரட்டை போடுவாங்க, வேறுங்க பக்கத்தில் இருக்கிற ஆள் படுத்திருக்க முடியாது. ட்ரெயினில் சில நேரம், இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால கொரட்டை, சரியான கொரட்டை. அது ஆண்கள் போட்டால் கூட பரவாயில்ல, பெண்கள் கொரட்டை சொல்லிக்கொள்ள முடியல. அவ பார்த்தா உடனே என்ன செஞ்சா? முடிஞ்சாண்டாமன்னு சொல்லி டென்ட் பெக், கூடார ஆணி, செவுத்தில் அடிக்கிற ஆணி அடிக்கிறதுக்கே சில பேர் கையில் அடிச்சுக்குவாங்க. கூடார ஆணின்னு நல்லா பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். சாமியான கட்டும்போது அடிப்பாங்க பார்த்தீங்களா ஆணி, ஒரு கடப்பாறையே அவன் ஆணி அடிச்சு வச்சிருப்பான். அந்த மாதிரி அந்த காலத்துல மர ஆணி இருக்குமா, மரத்தினால் செய்யப்பட்ட ஆணிகள். அந்த மர ஆணி அவன் என்ன செய்யறான்? போத்தி படுத்திருக்கிறான். எங்க தலை இருக்கு எங்க கால் இருக்குன்னு தெரியாது. ஆனா பாருங்க, அவருடைய கணிப்பு, அவருடைய விவேகம், அவருடைய ஞானம், அவருடைய திறமை. ஆமேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் யாரு? யுத்த வீரன். எந்திரிச்சிருவான். எந்திரிச்சானா இவன் முடிஞ்சா. ஆமேன். அவ்வளவு ஷார்ப்பா செயல்படுறா பாருங்க. அல்லேலூயா. அவ போய் கூடாராணி எடுத்து தொழிலாளருடைய சுத்திய கையில பிடிச்சு, சில பேர் ஏதாவது வேலை செய்யுமா, ஒரு டீ வச்சு கொண்டு வா, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது, எல்லாம் பழகி வச்சிருக்கணும். அல்லேலூயா. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். ஆக பேச பேசதான் தமிழ் வரும், செய்ய செய்யதான் வேலைகளை கற்றுக்கொள்ள முடியும். அவ என்ன செஞ்சா பாருங்க, அந்த கூட அவ அந்த டைம்ல என்ன செய்யல, யார்ட்டையும் ஆலோசனை கேட்கல. அவளுக்குள்ள இருந்தது என்ன? தேவனுடைய சத்துருவை முறியடிக்கணும்,
தேவனுடைய சத்துருவை கொல்லணும். அதுதான் ஏற்கனவே அவர் என்ன செஞ்சாரு, பட்டைய கற்கணும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஒருத்தன் தான் இருக்கிறான், இவனை முறியடிக்கணும். இதை பத்தி நல்ல விளக்கமா பேசினா இன்னும் 1 மணி நேரம் ஆகும், டைம் இல்லை. அப்ப பாருங்க, அந்த கூடார ஆணி எடுத்துட்டு வந்து இடது கையில பிடிச்சிட்டா, வலது கையில சுத்தி அவனுடைய நெற்றியில வச்சு அடிக்கிறா. ஒரே அடியில் என்ன ஆச்சு, சும்மா டொக் டொக்குன்னு தட்டிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும், எந்திரிச்சு எவ்வளவு தட்டிடுவான். அடிக்கிற அடியில் என்ன ஆகும், ஒரே அடி அடிச்சு அந்த டென்ட் பெக் கூடார ஆணி அடிச்சா அப்படியே உள்ள இந்த பக்கம் பாச்சு அந்த பக்கம் போய் நிலத்துல குத்திருச்சு. வீர பெண்மணி. ஆமா, அந்த ஆணி அவ்வளவு நீளமா இருக்கு. இங்க அடிச்சது இங்க வந்து பின்னாடி போய் நிலத்துல குத்துது அப்படின்னா பாருங்களேன். அவன் போத்தி படுத்திருக்கிறான், கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், அடிக்கிறான். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் எலும்பும் ஆத்துமாக்களை அடிக்கிறது. இன்னைக்கு போய் இந்த ஆளுக்கு சொன்னா அந்த ஆள் என்ன செய்யணும், அடுத்த நிமிஷம் சர்ச்சைக்கு வந்துடணும். ஆமீன் சொல்லுங்க. சத்தியத்தை சொன்ன என்ன செய்யணும், வரணும். அவன் கதறிட்டு அந்த மாதிரி நுணுக்கமா செயல்படுங்க, ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக. அல்லேலூயா. அடிச்சான் பாருங்க, அடிச்சா பாருங்க, அப்படி ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் வராரு. யாரு, தொடர்நடுங்கி பாராக்க. நான் போக மாட்டேன், எனக்கு கூட வா, அப்பதான் நான் போவேன்னவன் என்ன செய்யறான், வரான். வா 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 வா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பாருங்க, பாரு யாரை தேடிட்டு வர, அவனை பாரு. என்ன பண்ணானா, செத்து பிரேதமாய் கிடந்தான். ஆகவே தான் அவளை பத்தி பாடுறாங்க. யாரு, ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்துல குடியிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாருங்க, ஒரு புறஜாதியான ஸ்திரீ, ஒரு பாலஸ்தீன எல்லையில் இருந்த ஸ்திரீ, ஒரு கானானி எனக்கு வாழ்க்கைப்பட்டு வந்து பல வேலைகள் எல்லாம் செஞ்சு இவ என்ன செய்றா, தன்னை ஒரு விசுவாசம் உள்ள, தன்னை தேவ திட்டத்தில் இணைந்து செயலாற்றுகிற ஸ்திரீயாக தன்னை மாற்றிக்கொண்டபடியினாலே, தேவனுக்காக எதையாலும் செய்ய வேண்டும் என்ற பாரம் அவளுக்குள் இருந்தபடியினாலே அவளை பார்த்து சொல்றாங்க, யூ ஆர் பிளஸ்ட் அமாங் விமன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க பிறப்பு எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்க இறப்பு ஒரு சாதனையா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை சந்திக்கணும். அல்லேலூயா. ஏதோ இருந்தோம் போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்காதபடி எழும்பு. ஆண்டவருக்காக யாகேலை போல எழும்புங்க. அதனாலதான் எங்க பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம், ஜேல் ஓரா. ஆமென். ஜேல்னா என்ன அர்த்தம், யாகேல். அல்லேலூயா. எங்க பாப்பா என்னையே கிண்டல் பண்றா. ஆமா, தேவ பிள்ளை யாகேலை போல எழும்புங்க. ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிங்க, நல்வழிப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.